ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு வாழைத்தண்டு சூப் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாழைத்தண்டில் பாதி வாழைத்தண்டு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தயிரில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மோர் தண்ணி மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வாழைத்தண்டை இதில் போடலாம். இது மாதிரி வாழைத்தண்டை சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு அந்த மோர் வச்சுருக்க தண்ணியில் போட்டுடலாம். கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி போட்டு வைக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சோள மாவு எடுத்து அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட அந்த 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். அது கூட அந்த 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் வச்சுருந்தோம்ல, அதுவும் இது கூட போட்டு மிக்ஸ். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. காயம் நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம அந்த சோள மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சோள மாவு போட்டதுனால கொஞ்சம் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு தடவை நல்லா கலரி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.